Today we see part 8. We see part 8 variable separable method. Fourth question. Fourth, 8th. 8th கொஞ்சம் சின்ன சம் அப்படிங்கறனால இந்த சம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு எடுத்துக்கோம். ஏன்னா 5, 6, 7 கொஞ்சம் லாங் சம் வரும். இப்போ ஃபோர்த் சம் y(x squared dx equal to 1). வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கும். ரெண்டையும் தனித்தனியா பிரிக்கணும். செப்பரபிளா கொண்டு வரணும். ஸோ y(x squared dx equal to minus e power minus dy. செப்பரேட் பண்ணியாச்சு. அடுத்தது x எல்லாம் ஒரு பக்கம், y எல்லாம் ஒரு பக்கம். ஸோ x squared dx இது இருக்கா, இதுல இது எக்ஸ்ட்ரா, அதான் கீழே இந்த பக்கம் வந்திருந்தா e பவர் மைனஸ் எக்ஸ், இந்த சைடு வந்து என்ன ஆகும் e பவர் பிளஸ் எக்ஸ், e பவர் மைனஸ் எக்ஸ், இந்த சைடு வந்து e பவர் பிளஸ் எக்ஸ். அடுத்தது இந்த y அந்த சைடு கொண்டு போகும் இல்லையா, அப்ப டினாமினேட்டர் போடும். ஸோ dy by y, y வந்து டினாமினேட்டர் கொண்டு வரும். இங்க e பவர் இந்த y வந்து டினாமினேட்டர் போடும். இந்த இடத்துல dy, இங்க எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ் எக்ஸ், இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இந்த கொஞ்சம் ப்ராப்பரா எழுதிட்டோம்னா dy by y ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் ஸ்கொயர் dx. இந்த மைனஸ் நமக்கு இங்க ஏற்கனவே இருக்கு. Now we are taking integrating on both sides. Integral on both sides. இப்ப நம்ம பெர்னாலிஸ் தியரம் இங்க அப்ளை பண்ணணும். பெர்னாலிஸ் மெத்தட் என்னன்னா integral of u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2. இது பெர்னாலிஸ் தியரம். uv அப்படியே எழுதிக்கிறோம். integral of u dv, இங்க வேரியபிள் வந்து u வும் v யும். சோ uv எழுதியாச்சு. u ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ற, v-யும் டிஃபரன்ஷியேட் பண்ற. இது ஒரு டிஃபரன்ஸ்க்காக இங்க டேஷ் போட்டிருக்கோம், இங்க 1 போட்டிருக்கிறோம் சஃபிக்ஸ்ல. இதுவும் v dash தான், கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த சஃபிக்ஸ்ல போட்டிருக்கு. சோ u double dash v2. v2னா v1 திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்றோம். இது வந்து அப்படியே ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் till you get 0. சோ இது பெர்னாலிஸ் மெத்தட். 0 வரதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். இப்ப u triple dash போடுவோம், 0 வந்துடும், அதனால அதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிக்கிறோம். So in this way we are doing this. அப்போ integral இது நம்ம என்ன எடுத்துக்கலாம், இங்க uv இருக்கா, so u வந்து x square, இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். u equal to x square. So u dash என்ன வரும் 2x, u double dash 2. இதுக்கு மேல u triple dash செய்யலாம், பட் அது என்ன ஆயிடும் 0 ஆயிடும். So அது no need to write it. So இந்த x square over, அடுத்தது v இல்லையா. ஸோ இன்டெகிரல் dv, இன்டெகிரல் dv. இது நம்ம இங்க என்ன இருக்கு, நமக்கு இன்டெகிரல் e பவர் dx இருக்கு. ஸோ இன்டெகிரல் dv அப்படிங்கிறது இன்டெகிரல் e பவர் dx இருக்கு. அப்ப நமக்கு v1 என்ன வரும், e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் x தான். நமக்கு இங்க vங்கிற இடத்துல e பவர் x, e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா திரும்ப e பவர் x, திரும்ப v2 என்ன, v1 டிஃபரன்ஷியேட் பண்றோம், திரும்ப e பவர் x தான் கிடைக்கும். v3 நமக்கு தேவையில்லை. சோ இது நம்ம தனியா எழுதணும். இந்த இடத்துல ds. இப்போ இதனோட இன்டகிரேஷன் இங்க 1 by y என்ன வரும், log y. சோ log y ஈக்குவல் டு இங்க மைனஸ் அப்படியே இருக்கு. அந்த இப்ப பெர்னாலிஸ் மெத்தட் படி எழுதணும்னா இங்க என்ன இருக்கு, நமக்கு uv மைனஸ் u dash v1 பிளஸ் u double dash v2. So this is equal to மைனஸ் போட்டு நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். பரவாயில்ல. இங்க uv, u என்ன எழுதிருக்கிறோம் x ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர், v1 என்ன e பவர் சாரி v வந்து இன்டெகிரலும் dயும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆனா நமக்கு என்ன வரும், e பவர் x தான் வரும். v ஈக்குவல் டு நத்திங் பட் e பவர் x மைனஸ் u dash என்ன 2x, v1 e பவர் x பிளஸ் u double dash 2, then v2 e பவர் x. இது அப்படியே இருக்கு.
இந்த இடத்துல என்ன இருக்கு நமக்கு log y. இந்த மைனஸ் எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு பிளஸ் ஆயிடும். பிஃபோர் தட் we check the answer for the fourth one. e power x ஓட காமனா எடுத்துக்கிறோம். x square minus 2x plus 2 then plus log y. இங்க ஈக்குவல் டு அந்த c நம்ம என்ன எழுதாம விட்டுட்டோம் இல்லையா, இங்க மைனஸ் dy, இங்க 1 by y இருக்கா, இங்க log y, 1 by y க்கு we have written log y plus c. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் இந்த மைனஸ் வேணா இந்த பக்கம் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இங்க ஒரு c போடணும் இல்லையா, இந்த c வேணா நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு. ஸோ மைனஸ் இந்த பக்கம் வந்தப்போ பிளஸ் ஆயிடும், இல்லது இதை அந்த சைடு கொண்டு இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்தா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸ் வந்து இந்த சைடு வச்சுக்கலாம், இந்த மைனஸ் இந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்போ இப்போ இந்த மைனஸ் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், பிளஸ் ஆயிடும். மைனஸ் லாகவே அந்த பக்கம் போறப்போ பிளஸ் ஆயிடும். இ பவர் எக்ஸை காமனா இருக்கு. ஸோ இ பவர் எக்ஸை காமனா எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் தென் மைனஸ் 2x தென் பிளஸ் 2, இந்த மைனஸ் இந்த பக்கம் வரப்போ பிளஸ் log y ஈக்குவல் டு c. ஸோ இது கம்ப்ளீட்டா நமக்கு இந்த ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கும். சி நம்ம இங்கேயும் எழுதிக்கலாம், இந்த சைடு எழுதிக்கலாம், இந்த இடத்துல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ydx plus xdy ஈக்குவல் டு திஸ் ஒன். இப்போ ydx plus xdy அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரும். d of xy இது UV மெத்தட் தான், ஜஸ்ட் UV differentiation of first function into differentiation of second function plus second function into differentiation of first function. So UV method, UV dash plus v u dash. So in the same way இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், d of xy. So d of xy என்னன்னா ஃபர்ஸ்ட் சம் வேணா திரும்ப எழுதிக்க, ydx plus xdy equal to e power minus xy. This can be written as d of xy equal to e power minus xy. e power minus xy நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம்னா e power plus xy அப்படின்னா இருக்கு இல்லையா. So d of e power minus xy, isn't it? First we change the here e power minus xy. இங்க dx வந்து क्वेश्चनல dx போட மறந்துட்டோம். அப்ப dx பண்ணனும்னா e power minus x dy. क्वेश्चनல என்ன இருக்கு, dx இருக்கு, dx I have not written. So e power இங்க integral dx. क्वेश्चनல dx இருக்கு. So இந்த இடத்துல என்ன எழுதணும், dx. நான் dx எழுதாம விட்டேன். ஸோ இந்த e பவர் மைனஸ் எக்ஸ் இந்த சைடு கொடுத்தோம், அப்போ பவர் என்ன ஆகிடும், பிளஸ் ஆகிடும். ஸோ e பவர் xy தென் d of xy ஈக்குவல் டு இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா அந்த இடத்துல என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ 1 dx, ஒரு டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துட்டா அந்த இடத்துல 1 இருக்கும். நவ் டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைடு. ஸோ e பவர் xy d of xy equal to integral of 1 dx. இப்போ e power x இதுதான் நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன். e power x னுடைய டிஃபரன்ஷியேஷன் e power x. இங்க என்ன, இங்க x இருந்தா x, இங்க y இருந்தா, இங்க z இருந்தா z, e power z. இங்க xy இருந்தா இங்கேயும் xy இருக்கணும், அப்ப e power xy. நல்ல கவனமா பாத்தீங்கன்னா இங்க xy னா இங்கேயும் xy, ஆன்சர் xy. இங்க z னா இங்கேயும் z, ஆன்சர் z. இங்க x னா இங்கேயும் x, ஆன்சர் x. அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு x, x பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்றோம். இங்க xy பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்றோம், இங்க z பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்றோம். சோ இந்த சேம் வே இங்க xy பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்றப்ப ஆன்சர் e பவர் xy. நல்லா தள்ளி எழுதிக்க, e பவர் xy ஈக்குவல் டு இதனுடைய இன்டகிரேஷன் என்ன, x. அப்போ இங்க x டிஃபரன்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் dx
equal to s. என்ன இந்த இடத்துல 1 இருக்கு. 1 ஓட இன்டகிரேஷன் s plus c. plus c நம்ம காமனா எடுக்கணும். இப்போ இது வந்து y axis கட் பண்ணணும். அப்ப y axis கட் பண்ணா x equal to 0. We know if we cut y axis, we know the value of x equal to 0. So put x equal to 0. அப்ப இங்க 0 ன்னு போட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? e power 0 equal to இது என்ன ஆயிடும்? 0 plus c. Anything power 0 1. So c value 1. Since anything power 0 1. Now you substitute in the answer. In that way substitute பண்ணு. Therefore e power xy equal to x plus 1. Then for c we are substituting the answer. So e power xy equal to x plus 1. So this answer is correct. இங்க நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது பெர்னாலிஸ் தியரம். Integral u dv equal to ub minus u dash v1 plus u double dash v2. அப்புறம் இங்க d இது uv மெத்தட். d of xy equal to x dy plus y dy. அப்புறம் இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இங்க 1 ஓட இன்டகிரேஷன் x. இங்க வேரியபிள் x வரதுனால x, வேரியபிள் y வந்தா y, வித் ரெஸ்பெக்ட் டு z வந்தா z. சோ அந்த இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த சம்ல நமக்கு அந்த பெர்னாலிஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கு. இந்த இடத்துல ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த c இங்கேயும் நீங்க போட்டுக்கலாம். இந்த மைனஸ் அப்படியே இங்க கொண்டு வந்துக்கலாம். அது இன்னும் கூட உங்களுக்கு பெட்டரா இருந்துருக்கு இல்லையா? இந்த இடத்துல பிளஸ் சி வேணா போட்டுக்க. இந்த பிளஸ் சி இங்க அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கட்டும். இந்த மைனஸ் அப்படியே என்ன ஆயிடுச்சு? இந்த சைடு வந்துச்சு. அவ்வளவுதான். ஆகவே ஆசிட்டிஸ் there. This minus we are bringing this side, so it becomes plus. So the answer is 4. So in the next class we will see the fifth sum. Thank you.